ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. அதனால் சீக்கிரமாக பாப்பாவுக்கு பால் காய வச்சு கொடுத்துட்டு நம்ம மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு நம்ம அரிசியெல்லாம் கழுவி வச்சுட்டேன். மாவாட்டி வச்சுட்டு போகணும். பாப்பாவுக்கு பால் மட்டும் இப்போது சூடு பண்ணி கொடுத்துட்றேன். பாப்பா குடிச்சிட்டுப்பா. ஓகே, சிக்கனை குத்துக்கக்கூடி. இப்போ நம்ம உளுந்து அரைக்க போகிறோம். இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் மிக்சியில் வந்து சீக்கிரமாக அரைச்சிடுவேன். கிரைண்டரில் போட்டால் ரொம்ப லேட் ஆகும். மிக்சியில் அரைச்சிங்கனாலே நமக்கு ஒரு 1/4 hour 20 நிமிஷத்துலேயே நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், உளுந்து ஆட்டியாச்சு. அடுத்து அரிசி தான் இது பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் மாவு சீக்கிரமாக ஆட்டி வெளியில் கிளம்பணுன்றதால இன்றைக்கி அவரே துணியெல்லாம் துவைச்சிட்டு அவர் வேலைக்கு கிளம்பிட்டுருக்காரு. பாப்பா நானும் வெளியில் சாப்பிட வந்திருக்கோம். பாப்பா பாருங்கள், வெயிலுக்கு அதுக்கும் ஐஸ்கிரீம் வேணும், ஜூஸ் வேணும்ட்டு ஆசைப்பட்டு சாப்பிட்ருக்கா. என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாங்களா. காலிஃப்ளவரு, தேங்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய், முள்ளங்கி, பூண்டு, அப்புறம் இது வந்து பிரண்டை, அப்புறம் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் பாவக்காய், இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை,